அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்கவங்களுக்கும் தெரியும். குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காஷ்மீர் படுகொலை தீவிரவாதி தாக்குதல் அப்படின்றது ஒரு ஒரு இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத, மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த காரணமும் சப்பக்கட்டும் சொன்னாலுமே இதெல்லாம் சரி அப்படின்னு அதை அப்படி மென்று முழுங்கிட்டு போற ஒரு செயல் அல்ல அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கொடூரமான ஒரு செயலாம். ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டு அவன் பக்கத்தில் மனைவி உக்காந்துட்டு இதெல்லாம் எங்கே போய் இந்த பாவத்தெல்லாம் இவங்களாம் பண்ண போகிறாங்க, கழுவ போகிறாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு தெரியல. இதை பார்த்துட்டு தான் நம்முடைய மோடி அரசாங்கம் 2 நாளாக இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு இதுக்கெல்லாம் எவிடன்ஸ்லாம் எல்லாம் பக்காவாக வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இவங்க சில அறிக்கைகளை சொல்கிறாங்க. இதுக்கு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்காரங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இவங்க ஒரு ஸ்டெப்பு வைப்பாங்களாம், இவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஏன் உங்களுக்கெல்லாம் சொந்தமாக மூலங்கடுத்து இல்லையா என்ன? ஏன் நேற்றுக்கெல்லாம் நான் படுத்து மூளையில் தூங்கிட்டு இருந்தாங்களா? தெளிவாக தெரியுது எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. மீசையில் கீழே மீசையில் மண்ணை ஓட்டாத மாதிரி இவங்க சிந்து நதி மூடினாங்கன்னா இவங்க வேற ஒன்று மூடுவாங்களாம், வேற ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் செய்வாங்களாம். அந்த மாதிரி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டு மக்களில் வெளியே போக சொன்னாங்க. அதே போல் அங்கே அவங்க சொல்லுவாங்களாம் இந்திய நாட்டு மக்கள்லாம் வெளியே போகணுன்னு. கொஞ்சமாவது யோசிங்கடாடி, பண்ண தப்பு நீங்கள். இப்போ இவங்க ஏதாவது பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய தான் செய்வாங்க. அதுக்கு இந்த மாதிரியான சில மானங்கட்டு போய் இந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சுட்டு திரிகிறாங்க இவங்க. இதனுடைய நீட்சியாக 2 நாட்டு எல்லையிலுமே இன்னைக்கு படையை குமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல.